பேக்கோட பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும். டிராவலிங் பண்றவங்க டூர் போறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலுமினியம் ஃப்ரேம்னால ஒரு 90 ல இருந்து 100 கிலோ வரைக்கும் வெயிட் வந்து நல்லா ஃப்ரீ. ஏன்னா அலுமினியம்னால தண்ணி விட்டா துருவும் பிடிக்காது உங்களுக்கு. அதே மாதிரி டைல்ஸ்ல போடும்போது ஸ்கிப் ஆகாது. இதுக்குள்ள வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பண்ணி 2790 ரூபாய் கொடுக்கும். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி. சும்மா ஒரு ஹைட்ல இருந்து போட்டு காமிக்கிறேன். நல்லா பாத்துங்க. அப்படியே போடுறேன். ஒரு கிராக்கும் கூட இல்லையே, சின்னதாக ஒரு எதுவுமே ஆகாது. சூடோட வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்கில் ஸ்டீல் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்கும். மொத்தம் இதில் வந்து 7 கலர் இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு. செகண்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் டேபிள், 3ஆவது டேபிள் வந்து டீபாய் ஸ்டேஜ் வந்துடும். 4ஆவது ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா டைன் டேபிள் வந்துடும். மொத்தம் 7 கலர் இருக்குது. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது. இருக்கு பாருங்க. யூஸ் பண்ணி நினைக்கும் போது மட்டும் எடுத்து இப்படி விட்டிங்கன்னா போதும். பாருங்க, எதுவுமே பண்ண தேவை இருக்காது. அப்படியே சாஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேக்கில் பின்னாடி போயிடும். இதுதான் ஜீரோ கிராவிட்டி. அதிகபட்சம் ஒரு 110 ல இருந்து 120 கிலோ இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமையும் இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறது எலாஸ்டிக் ரோப்பு தான். சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க, உட்காந்து கட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயப்பட தேவை இருக்காது. இதில் மொத்தம் 5 கலர்ஸ் இருக்கு. இது வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபாய் கொடுக்குறேன். தனுஷ் நவ்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3990க்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை, சவுத் இந்தியா முழுக்க ஃப்ரீ ஷிப். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நோபல் அசோசியேட் சேலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா 3 யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நார்மலான ப்ராடக்ட் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு அன்பிரேக்கபிள் டேபிள் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கு. ஸோ இது நார்மல் சேர் கிடையாதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி சேர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஜிக் கார்ட்னு ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம், இதோட பெனிஃபிட்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பிரதர் இருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் பேர் நம்ம நோபல் அசோசியேட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நோபல் அசோசியேட்ஸ் நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. நம்ம சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்குது. ஓகே. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிச்சா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொரியர்லேயும் அனுப்புகிறோம், பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபல் அசோசியேட்ஸ் பண்ணுறோம். ஸோ இவங்களோட ப்ராடக்ட் நீங்கள் நிறைய பார்த்துருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ ஒன்றா பார்த்துலாங்களா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? மேஜிக் கார்ட்னு சொன்னீங்க. அது என்ன மேஜிக்? மேஜிக் கார்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கார்ட்டு. பார்த்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டபிள் ஸ்டாண்ட் மாதிரி தெரியும். ஸ்டாண்ட் மாதிரி தான். பேக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா கார்ட் இருக்குது உங்களுக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா டிராவலிங் பண்ணுறவங்க டூர் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சரி, அவ்வளோதாங்களா? இவ்வளோதான் காட்டு. ஓகே. இருக்கும். ஸோ மொத்தம் 3 லெக்கு வரும். இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும். இதை பாருங்க, அதுதான் இது ஒரு லெக்கு. அப்புறம் இதை விட்டுருலாம். இதை ஸோ இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் போதும். அவ்வளோதான் சார். அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 செகண்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. 10 செகண்ட் தான் ஆகும். பாருங்க, லைட் வெயிட் தான். ஓகே. எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்லேயே கொடுத்துருக்கும். ஓகேங்க. அலுமினியம் ஃப்ரேம்னால ஒரு 90 ல இருந்து 100 கிலோ வரைக்கும் வெயிட் வந்து நல்லா ஃப்ரீயாக 100 கிலோ வரைக்கும் தாங்கும். ஆனால் என்னென்னா சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கால் வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் தாங்கும். உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம். உயரமாக இருக்கிறவங்களும் ஒரு 6 அடி தாராளமாக படுக்கலாம். கூட படுத்துக்கலாம். அதாவது இதோட நீளம் வந்து 6 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 அடி வரும். 2.25 அடி வரும். ஆமாம். ஒரு ஆள் ஃப்ரீயாக படுத்து நீங்கள் தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன ரூம்லேயும் வச்சுக்கலாம். ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இருக்காங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல சரி பெட்டு கிடைக்கும். ஸ்டேடியம் போகிறோம், ஒரு கிரவுண்டுக்கு போகிறோம், அங்கெல்லாம் போகிறோம்னா நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் பாருங்க, அவ்வளோதான். அப்படியே ஃபோல்ட் பண்ணாலே இந்த கை உள்ளே வந்துடும், கால் உள்ளே வந்துடும். அதேமாரி தான் இதுவும். ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே. இது அப்படியே எடுத்து மடிச்சு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் வச்சு வெளியில் போகிற எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். லைட் வெயிட் தான். வயசானவங்க கூட ஈஸியாக தூக்கிட்டு போய்க்கலாம். குழந்தைங்க கூட எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸோ 2 வீலரில் போகிறவங்க கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். காரில் போகிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெட்டில் இடம் பத்தல, பெட்ரூமில் இடம் பத்தல, ஹாலில் யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸுங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயில் படுக்க முடியாத டயத்தில் கூட நீங்கள் இந்த பெட்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஸோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் எப்படி வருது? குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். ஓகேங்க. ஸோ அலுமினியம் துருவும் பிடிக்காது உங்களுக்கு. இது இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிளாத். ஓகே. டபுள் லேயர் வரும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ஸிங் கொடுத்துருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிளாத் கொடுத்துருப்பாங்க.
ஸோ எக்ஸ்போர்ட்னால நல்லா வெயிட் நல்லா சப்போர்ட் பண்ணும். இது எப்படி வாஷபிளுங்களா? அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பட்டாலும் நம்ம வாஷ் பண்ணலாம். தண்ணி பட்டா ஏன்னா அலுமினியம்னால தண்ணி பட்டா துருவும் பிடிக்காது உங்களுக்கு. அது மாதிரி டைல்ஸ்ல போடும்போது ஸ்கிப் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரப்பர் ஆன்டி ஸ்கிட் இது கொடுத்து. ஆமா, ரப்பர் வெர்ஷன்னால நீங்க டைல்ஸ் மார்பிள்ஸ்ல போடும்போது கூட உங்களுக்கு வந்து எந்த ஷேக்கிங் இருக்காது. தாராளமா சூப்பரா பார்த்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறாங்களா? இதுக்குள்ள வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 5 இயர்ஸ் வாரண்டி வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஸோ இதில் கலர்ஸ் எப்படி பிரதர்? இதுல வந்து 2 கலர்ஸ் வருது. ஓகே, இந்த கலர்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனா இருக்கும். இது வந்து மிலிட்டரி டிசைன்ல இருக்கும். இந்த கலர் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலரும் ஒன்று கொடுக்கும். இது பாருங்க, நேவி. இது வந்து ஒரே பிளைன் கலர் ஆகும். ஓகே, ஆமா, இந்த டபுள் கலர்ல வரும். ஸோ மிலிட்டரி கிரீன் ப்ளஸ் மிலிட்டரியோட எடிஷன் மாதிரி. ஓகே, யூனிஃபார்ம் கலர் வரும். சூப்பரா இருக்கும். என்ன கலர் வேணாலும் நீங்க என்ன கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, போலீஸ்ல இருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கேம்புக்கு வெளியே போவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா போலீஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேலை விஷயமா வெளியூர் போறாங்க பாத்தீங்களா, சும்மா பேக் மாதிரி அப்படியே எடுத்து போய்க்கலாம். நீங்க மத்த பேக் எப்படி எடுத்து போய்க்கலாம் அதே மாதிரி தான். ஓகே, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா ரொம்ப வெயிட் இருக்காது உங்களுக்கு. ஒரு 7 கிலோ வெயிட் தான் வரும் உங்களுக்கு. எங்கெல்லாம் எடுத்து போறது ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே, இதோட பிரைஸ் என்ன பிரதர் பண்ணுது? இது வெளியில பாத்தீங்கன்னா 3500 கொடுக்குறாங்க, 3700 கொடுக்குறாங்க. நம்ம நோபல் ஷாப்பிங்ல நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பண்ணி 2790 2790 ரூபாய் கொடுக்குறோம். 2790. ஆமா, தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, ஸோ இது எப்படி பிரதர் ஓபன் பண்ணனும்? இது வந்து கால் இருக்கும். கீழே சென்டர் கால் இருக்கு பாருங்க. இந்த சென்டர் காலை அப்படி வச்சிருக்கேன். இப்படி வச்சுக்கணுங்களா? ஆமாம், அப்படி வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு இப்படி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்படி இந்த சைடு வந்து இதை சிம்பிள் வேலை தான். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டா அவ்வளோதான். கீழே வேறு ஒன்றுமே கிடையாது. சும்மா மேலே உட்காருங்க. அவ்வளோதான். அப்படி உட்காந்து என் வெயிட் தாங்கிடல. தாராளமாக தாங்க. என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 87 கிலோ. 87 பரவாயில்ல. உங்களோட நான் ஒரு 5 கிலோ கம்மி தான். தாராளமாக ஈஸியாக தாங்கும். அப்பா நல்லா ஃப்ரீயாகவும் புரண்டும் படுக்கலாம், திரும்பியும் படுக்கலாம். ஓகே, ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சாஃப்டாக இருக்கும். ஒரு குழந்தைங்க தொட்டியில் தூங்குறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹீட் வெயிலுக்கு அதெல்லாம் ஹீட்டில் எதுவுமே ஆகாது. ஒரு தொட்டியில் தூங்குற மாதிரி தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90 கிலோ வெயிட் இருக்கவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். 90 to 100 கிலோ வெயிட் இருக்கவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக உட்காந்துக்கலாம், தாராளமாக உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். மற்ற கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கும். அதனால எடுத்துகிட்டே போக முடியாது வெளியில். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் மட்டும் தான் போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட இடத்தையும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சு. ஆமாம், சேவ் பண்ணி கொடுக்கும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து ஒரு வாரமாக வச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான். அது நார்மல் ரைட்டிங் டேபிள் மாதிரி இருக்கும். ஆனால் நார்மல் டேபிள் கிடையாது, அன்பிரேக்கபிள் டேர். எப்படி பார்த்து அன்பிரேக்கபிள்னு சொல்கிறீங்க? இது அன்பிரேக்கபிள்னா நீங்கள் கீழே விழுந்தாலும் உடையாது. அப்படியா? சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது மாடியில் 3வது மாடியில் இருக்கும். அங்கேருந்து கீழே தவறி விழுந்துச்சுனாலும் உடையாது. ஸோ அப்புறம் சும்மா ஒரு ஹைட்லேருந்து போட்டு காமிக்கிறேன். நல்லா பார்த்துங்க. அப்படியே போடுறேன். வா, உடஞ்சிருக்குமா? எடுத்து பாருங்க. வேறு ஒரு கிராக்கும் கூட இல்லையே, சின்னதாக ஒரு எதுவுமே ஆகாது உங்களுக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு திக்னஸ்க்கு நல்லா ஹெவியான போர்டு. இது வந்து பாலிப்ரொபிலைன், நார்மல் பிளாஸ்டிக்கோ ஃபைபரோ கிடையாது, பாலிப்ரொபிலைனால நல்லா ஹெவியாக இருக்கும். ஹீட் மேலே டீ காஃபிலாம் வைக்கிறீங்க, சுடுதண்ணி எதாவது சூடாக வச்சு சாப்பிட்டாலும் எதுவுமே ஆமாம், சூடோட வச்சு சாப்பிட்றதுலாம் எதுவுமே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் வரக்கூடிய ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்கில் ஸ்டீல் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பைப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து 3/4 இன்ச்சு பைப் உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ இதோட டெமோ எப்படி பிரதர்? ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்து அது பெண்ட் ஆகுறது, வளைஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அழகாக ஃபோல்ட் பண்ணினா உள்ளே போய்டும் உங்களுக்கு. யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ கீழே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்க, இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டாண்ட் அப்படியே இப்படி விட்டுங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி வந்துடும். அதாவது உட்காந்துட்டு எழுதுறதுக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இன்னும் ஸ்டாண்ட் ஹைட் மேலே வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் வாங்க தேவையில்லை. இதே டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த கைஸ் காமிக்கிறேன் பாருங்க. இந்த விரல்ட்ட இருக்கும் பாருங்க. இந்த அலுமினியம் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா அடுத்த ஹைட் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம 2வது ஹைட் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு டேபிள் வந்து 2 டேபிள் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஹைட் வேணா அதுக்கு டீபாய் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி திரும்ப மேலே தூக்கினா அடுத்த ஹைட் வந்துடும். ஓகே, இது வந்து டீபாய் ஹைட்டுக்கு உங்களுக்கு. இதுல வந்து அயனிங் பண்றதுக்கு, நீங்க வந்து காய்கறி வெட்டுறதுக்கு, சேர்ல உட்காந்து காய்கறி வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ 2வது ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீபாய் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதாவது நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்டில் வச்சாலும் வச்சுக்கலாம். தரையிலேருந்து ஒரு 2 அடி வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். தரையிலேருந்து 2 அடி வேணும்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது 3வது ஹைட்டு. அடுத்த ஹைட் பார்த்தீங்கன்னா 4வது ஹைட்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் மாதிரி அளவு உங்களுக்கு. ஸோ டைனிங் டேபிள் மாதிரி 2 பேர் இப்படி 3 போட்டிங்க அப்படின்னா 2 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பால்கனிக்கு வந்து சாப்பிட்டு. ஆமா. அப்போ ஆஃபீஸ்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் பெருசா போட முடியாது. அந்த மாதிரி ஆஃபீஸ் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இதை போட்டுக்கலாம், அழகாக சாப்பிட்றதுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெளியில எங்கேயாவது போறீங்க, குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க டேபிள் வந்து சும்மா நம்ம 2 வீலர்லேயே எடுத்துட்டு போய்க்கலாம். ஈஸியாக நம்ம கார்லேயே வச்சுக்கலாம், 2 வீலர்லேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு வெளியில போகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் நீங்க மற்ற டேபிள் எந்த டேபிள் வாங்கினாலும் இடத்த அடைக்கும். இதை பாருங்க, ஜஸ்ட் அப்படியே 1 by 1 அப்படியே டவுன் பண்ணி மடிச்சிக்கலாம். ரைட்டிங் மாதிரி வரும், கீழே வச்சுக்கலாம். எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு ஓரமா எடுத்து பீரோ கடிலையோ ஷோபா கடிலையோ சவுத் ஓரமா நீங்க சாச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க நார்மல் போர்டு மாதிரி சும்மா மடியில் உட்காந்துட்டு நார்மலா பேப்பர் திருத்துறாங்க, எழுதுறதுனால எழுதிக்கலாம். எழுதுறதுக்கு நீங்க அப்படியே மடியில் வச்சு கூட எழுதிக்கலாம். இதுல மொத்தம் எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? மொத்தம் இதுல வந்து 7 கலர் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து லேப்டாப் டேபிள், காய்கறி வெஜிடபிள் கட்டரை வச்சுக்கலாம். 3வது டேபிள் வந்து டீபாய் ஸ்டேஜ் வந்துடும். 4வது ஹைட் பாத்தீங்க அப்படின்னா டைன் டேபிள் வந்துடும். மொத்தம் 7 கலர் இருக்கு. ஒயிட் இருக்கு, பிங்க் இருக்கு, எல்லோ இருக்கு. இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லா கலருமே அவைலபிள் தான் உங்களுக்கு. ஓகே, ரெட்டு, ப்ளூ, பிங்க், எல்லோ, கிரீனு எல்லா கலருமே அவைலபிள். ஸோ மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா 3500 ரூபாய்க்கு தரும். ஸோ இப்போ உங்களோட தனுஷ் நவ் சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா 1000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி 2490 பண்ணி தரோம். இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபோல்டபுள் போர்ட்டபிள் சேர்னு சொல்லுவோம். பட் இது கிடையாது, அதுக்கு ஒரு இன்னொரு நேம் கூட இருக்கு, ஜீரோ கிராவிட்டி சேர். எப்படி ஜீரோ கிராவிட்டின்னு சொல்றீங்க? ஜீரோ கிராவிட்டினா என்னன்னா நம்ம வந்து ஈர்ப்பு விசைக்கு, அதாவது நம்மளோட வெயிட் வந்து சமமாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் வெயிட் பேலன்ஸ் இல்லாமல் ஈவனாக இருக்கும். வெயிட் இல்லாததான் ஜீரோ கிராவிட்டி. ஈர்ப்பு விசைக்கு எதிரானது தான் உங்களுக்கு. இது வந்து சூப்பராக இருக்கும். வழக்கமாக இது என்ன அப்படின்னா பழைய காலத்தில் ஈஸி சேர் பார்த்துருப்பாங்க. அந்த ஈஸி சேர்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாஞ்சி உட்கார முடியும். வயசானவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாஞ்சி உட்கார, அதுக்கு மேலே சாய முடியாது. அதோட கொஞ்சம் நல்லா வாங்கணும் அப்படின்னா நீங்க ரெக்லைனர் சேர் வாங்கினா மட்டும் தான் உண்டு. ரெக்லைனர் வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் 20000 ரூபாய். ஏன்னா எல்லாராலையும் அந்த ரெக்லைனர் சேர் வாங்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி வாங்கினாலும் பெரிய இடம் வேணும். நீங்க வெளியில போகும்போது எடுத்துட்டு போனா முடியாது. ஒரே இடத்துல தான் அங்கே தான் போய் உட்காரணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட். தூக்கி பாருங்களேன் அப்படி பிடிச்சி. இது வந்து 9 கிலோ வெயிட். ஆமாம், 9 கிலோ வெயிட் வரும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். மொட்டமடி பால்கனி இங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது கார்லேயே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், இடத்த அடைக்காது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ இடத்த அடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக அந்த மாதிரி சாச்சி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணி நினைக்கும் போது மட்டும் எடுத்து இப்படி விட்டிங்கன்னா போதும். பாருங்க, ஆமாம், சிம்பிளாக ஓப்பன் பண்ணிட்டா வந்துடும். மற்ற ரெக்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த அடைக்கும், அது தள்ளிட்டு தான் போகணும், மாதிரி தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சேரில் நீங்கள் உட்காந்து எப்படி உட்காருவீங்க, நேராக உட்காருவோம். ஆமாம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கும். இந்த பொசிஷனில் உட்காந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த முதுகு தண்டோட நேராக இருக்கிறதுனால முதுகு வலி நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். அதான் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி படுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ இதை அப்படியே நீங்கள் சேர் மாதிரி வேணால் சேர் மாதிரி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் டிவி பார்க்கணும், பேப்பர் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி. இதை பாருங்கள், என்னோட காலோட கேப் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் சேர். இது பொசிஷன் இதே தரையாக ஒட்டி இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு 1/2 அடிக்கு மேலே தூக்கி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒரு நாப்பு இருக்குது பாருங்கள். இதை வெளியே இழுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இது அப்படியே நின்றுக்கும். நீங்கள் ஆடாமல் அசையாமல் அப்படியே தூங்கணும்னு நினச்சிங்கனாலும் தூங்கலாம். அப்படி மொபைல் பார்க்குறதுக்கு, லேப்டாப் வச்சு மடியில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு, பேப்பர் படிக்கிறதுக்கு, கார்டனில் போட்டு வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் படிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ மொட்டை மாடியில் போய் போட்டு உட்காந்துக்கணும், ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லையே தூக்கம் வருது, தூங்கணும், பெட்டில் சில பேர் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்தாங்கன்னா எந்திரிக்கிறது சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதில் அப்படியே உட்காந்துக்கலாம். நீங்கள் சேர் மாதிரி இப்படியே உட்காந்துருக்கலாம். தூக்கம் வருதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் சாயலாம். எதுவுமே பண்ண தேவை இருக்காது. அப்படியே சாஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேக்கில் பின்னாடி போயிடும். இதுதான் ஜீரோ கிராவிட்டி. இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 130 டிகிரி பொசிஷன் உங்களுக்கு. நார்மலாக 180 வந்து நம்ம படுப்போம். இதை 50 டிகிரி மேலே வந்து 130 டிகிரி பொசிஷன். இதை படுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனடியே தூக்கம் வரும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். வெளியில் போயிட்டு வரோம், வண்டி ஓட்டிட்டு வரீங்க, ட்ராவல் ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை உட்காந்து சேர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா முதுகு வலியாக இருக்குது, இடுப்பு வலியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் இந்த சேரில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுத்திங்கன்னா போதும், நம்மளை மறந்து நம்ம தூக்கம் வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட புரண்டு கூட படுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்படி புரண்டு படுக்கலாம், கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக உட்காந்துக்கலாம். இப்படி அப்படியே எழுந்திரிச்சினாலும் போதும், முன்னாடி வந்துக்கலாம். ஓகே. ஸோ இது லாக் ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குங்க? இது இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இந்த பட்டன், ஆமாம், இது இந்த பட்டனை லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு அப்படியே வெளியே எடுக்கிறது. இழுத்தா அது பாட்டு நின்று அப்படியே லாக் ஆகிக்கோங்களேன். ஓகே. மறுபடியும் எடுக்கணும்னா அதை ப்ரெஸ் பண்ண, திரும்ப இது ப்ரெஸ் பண்ண, இல்லை கீழே தள்ளி விடணும். கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி போகலாம். ஓகே. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு வசதி வந்து ரெக்லைனர் சேர்ல கிடைக்காது. முதல்ல ரெக்லைனர் சேர்னாலே குறைஞ்சபட்சம் 20000 ரூபாய் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வாங்கினாலே 15000 ரூபாய் வரும். அது கம்மியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஆனால் இந்த ரெக்லைனர் சேரை விட பெட்டராக இருக்கும் இதில். ஏன்னா இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எதுலையும் கிடைக்காது. இது வந்து ஒரு
இதுலலாம் போகிறாங்க இல்லைங்களா, புஷ்பேக் சீட்லலாம் வைக்கிறவங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, உட்காந்துக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும். இதில் அந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லாமே 1 இன்ச் திக்னஸ் பைப் தான் கொடுத்துருக்கோம். இதற்கு பாருங்க ஃபுல்லாக பவுடர் கோட்டிங் தான். நீங்கள் இதில் கிளாத்தை வாஷ் பண்ணும்போது கூட தண்ணி பட்டாலும் சும்மா தொடச்சி வெயில காய வச்சா போதும், ஒண்ணுமே துரு பிடிக்காது. இதுல ஜாயின் பண்றது பார்த்தா அந்த ஃப்ரேமையும் இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்றது எலாஸ்டிக் ரோப் தான். அதனால பார்த்தா இது யூஸ் பண்ணும்போது கட் ஆயிடுமா, ரொம்ப சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க, உட்காந்தா கட் ஆயிடுமா அப்படிங்கிற பயப்பட தேவை இருக்காது. இது உட்கார என்ன ஆகும்னா எலாஸ்டிக் பார்த்தா உள்ளதான் போகும்போது கட் ஆகாது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஸ்டீல் ஃப்ரேமு எலாஸ்டிக் ரோப் எல்லாமே கம்ப்ளீட்லி வாஷபிள் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து காட்டன் கிளாத்து பாருங்க. மேலே ஏறிட்டீங்க. ஆமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காரும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கீழே தான் போகும்போது இது வந்து கட் ஆகாது. அதனால அதிகபட்சம் ஒரு 110 to 120 கிலோ இருக்கிறவங்க தாராளமா நீங்க வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்து காட்டன் கிளாத் தான். சில பேர் ரொம்ப நேரம் உட்கார்ந்தா சூடாகும் வெயில் காலத்தை அப்படின்னு பயப்பட தேவை இருக்காது. காட்டன் கிளாத் உள்ள வந்து ஸ்பாஞ்ச் இருக்கு. பாருங்க, அமுக்கி பார்த்தாலும் தெரியும் கை உள்ள போகுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்கு உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மெத்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. போட்டு வந்துடும். ஆமா, இது வந்து பில்ல கொடுக்குறோம். ரொம்ப நெக் பெயின் இருக்கு உங்களுக்கு, அப்படியே கீழே தள்ளிக்கலாம். ஓகே, ஸோ நார்மல் பில்லோ மாதிரி வேணாலும் நீங்க மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்பாஞ்ச் பார்த்தாலும் தெரியுதுல உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் தான் இதுலேயும் வரக்கூடியது. இதில் எவ்வளோ கலர்ஸ்? இதில் மொத்தம் 5 கலர்ஸ் இருக்கு. என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவைலபிள் கலர் வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம். அதில் நீங்கள் எந்த கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மற்ற சேர் என்ன பண்ணுவீங்க, அது அப்படியே தான் கிடக்கும், இடத்த அடைச்சிக்கிட்டு. இது அப்படி கிடையாது, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஓரம் எடுத்து ஜஸ்ட் ஈஸியா ஃபோல்ட் பண்ணி தூக்கிட்டு வச்சுக்கலாம். ஒரு மொட்டை மேல போய் உட்காரணும், வெயில் காலம் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் நீங்க வந்து மேடியில் உட்காரணும், வீட்டுக்கு வெளியில உட்காரணும், மரத்தடி நிலையில உட்காரணும் அப்படின்னா இதை எடுத்து போய் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் சில பேர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, அங்கே போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு வீட்டில், அதை பார்க்கணும் கவனிக்கணும் அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம். கடைகள் இருப்பாங்க, ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, ஆஃபீஸில் இங்கே வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மடிச்சு வச்சுக்கலாம். ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் நம்ம மடிச்சு ஓரமாக எடுத்து வைக்க முடியாது. இது வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது, எல்லா வயது தரப்பட்டவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியாது கிடையாது. நிறைய பேர் எங்க ஸ்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக் பெயின் என்ன உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க, பேக் பெயின் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். தூக்கம் நல்லா வரும் மெயினா. நீங்க பெட்ல புரண்டு படுக்கிறவங்க எல்லாம் இதுல படுத்தாங்கன்னா அருமையா தூங்கலாம் உங்களுக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வெளியில வாங்கினா உங்களுக்கு 5500 ரூபாய் கொடுக்குறாங்க, 5500. ஓகேங்களா? ஸோ நம்ம நோபல் ஷாப்பிங் சார்பா உங்க தனுஷ் நவ்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3990க்கு தமிழ்நாடு முழுக்க இல்ல, சவுத் இந்தியா முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா.